பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட உங்களை சந்தித்ததில் நான் கர்த்தருக்குள்ளாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட தேவன் நமக்கு ஒரு விசேஷ வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்று அதற்குரியவர்களாக வாழ்வோமாக. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரான அரணான வெண்களை அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 15வது அதிகாரம் 20வது வசனம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரான அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். உங்கள் ஜனத்துக்கு முன்பதாக, உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு முன்பதாக, உங்களுக்கு எதிராக எழும்புகிற மனுஷர்களுக்கு முன்பதாக உங்களை அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகின்றார். அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புவார்கள், உங்களுக்கு எதிராக எல்லோரும் எழும்புவார்கள். நீங்கள் அவரை அறிந்திருக்கிறது நிமித்தம், நீங்கள் அவர் நாமத்தை தொழுது கொள்ளுகிறது நிமித்தம் உங்களை எதிர்ப்பார்கள், உங்களை பகைப்பார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உங்களை ஒருவராலும் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் உங்களை சுற்றி அக்கினி மதிலாக இருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறார். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே கூடவே இருக்கின்றேன். உன்னை ரட்சிப்பதற்கு, உன்னுடைய ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு நான் உன்னுடனே கூட இருக்கின்றேன். உன்னை தப்புவிப்பதற்கு, அதாவது உன்னை பாதுகாப்பதற்கும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீர்கள், எந்த காரியங்களை குறித்தும் நீங்கள் பயப்படாதீர்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. ஆக இந்த வாக்குத்தை பெற்று இதற்குரியவர்களாக பரிசுத்தமான வாழ்வை காத்துக்கொண்டு பரிசுத்தமாக வாழ்வோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து முடிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.